அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு 30 கோடி தேவர்களுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்துக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. முதல் உத்தரவு பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். சிவகங்கை கரையினிலே சிவகங்கை சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் தாய் மகன் அழகான தில்லைவனமும். யாரெல்லாம் வந்திருக்கியப்பா? இன்னும் யாரும் வந்திருக்கீங்களா? அன்னை அவள் வாடுமிடவும் 3 முறை காலில் விழுந்துருக்காங்க. வாப்பா உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெளிநாடு சம்பந்தமான அதிகபட்சமான செலவீடுகளை செய்து மனவேதனை தாழாமல் துயரம் அடைஞ்சு நஷ்டமடைந்து இருக்க. அதனால் 62 நாட்களுக்குள்ளே உனக்கு விசா வர வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி உன்னை செம்மையாக வாழ வச்சு தரேன்டா. வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? கட்டி வாழ வைக்கிறேன். ஓராண்டுக்குள்ளே எல்லாம் நடக்கும். இந்தா கடன் தீர செல்வங்கள் கிடைக்கும். வா பக்கத்தில் வா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என்ன பிள்ளைப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம். எத்தனை பிள்ளைங்க? என்ன செய்யணும்? பொண்ணுக்கு என்ன செய்யணும்ப்பா? காலில் வந்துட்டு வா. இந்த மைக் அங்கே தள்ளி வைங்க. ஓகே. செல்லலாம் ஆஃப் பண்ணு. டேய் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமி இருக்கேன். அதே கருப்பசாமி 3 தலைமுறைக்கு முன்னால் அவங்க குடும்பத்தில் அருள் எடுத்து வந்த தெய்வம். உண்மையா? ஆனால் இப்போ 1.25 ஆண்டுகளாக உன் பையனுடைய மனதுக்குள்ளே தேராத நட்பும் அவசியமில்லாத பழக்கமும் ஆகி குடும்பத்துக்கு எதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த நிலைகள் ஏற்படுவதற்கு ஒரு குடும்பத்தினுடைய நட்பினுடைய தூண்டுதல் காரணம் என்பது நீ அறிந்த உண்மையாகும். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன் பிள்ளையை காப்பாற்றி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. அதே சிவகங்கை உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். திருமணம் நடத்தி தரேன். ஜெயிச்சுவான். யாருக்கே உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? கால் வந்துட்டு யாரெல்லாம் வந்திய? 3 முறை காலில் விடு. யார் உங்கள் வீட்டில் யாருக்கு உடல்நிலை சரியில்லை? ஹாய் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பம் ஒரு பொம்பளையினுடைய வயிற்றுச்சலுக்கும் பிரச்சனைக்கும் உள்ளாகி பல்வேறு சண்டை சச்சரவுகளை சந்தித்தது தான் உன் குடும்பம். சரியா? கால் வந்துட்டு வா. குலவாரிசு தழைக்கக்கூடாது என்று சொல்லி கடினமான மாந்திரிகங்களெல்லாம் செய்து உன் குடும்பத்தில் 3 பேருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒன்று நீ, தாயார், 3 பேருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகள் மாறுபடக்கூடிய நிலைமை உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உனக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். உனக்கு ஒரு செயற்கை கிட்னி கிடைக்கும். வெற்றி அடைவாய். காலில் விட்டுவா.
கர்மசாமிக்கு இந்தா கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வை, சரியாயிரும். வாப்பா, காப்பாற்றியாச்சு, நல்லா இருக்கு, போய்ட்டு வா. அதே சிவகங்கை எல்லை உடல்நிலை சரியில்லாதது, தொழில் சரியில்லாதது ஆகிய 2 கேள்விகளை கேட்டு வந்த செல்ல மக்கள். உன் பேர் என்ன பேரு? அப்படியா? என்ன கம்மல்லாம் போட்டிருக்க? அழகுக்கா? கால் வந்துட்டு வா. யாருக்கு உடனே சரியில்லை? என்ன செய்து? கேட்குற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். உடல்நிலை சரியில்லைன்னு நீ கேட்க வந்தியா? யாருக்கு? என்ன செய்துப்பா? 3 பேரும் ஒன்று போல் கால் வந்துட்டு வாங்க. அங்கே போனியா? உட்கார். பள்ளிகள் பல இருந்தும் நண்பர்கள் நிறைய பேர்கள் உண்டுமா? கண்ணை மூடு, உன்னைய பார்க்கட்டும். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. வரலாம். இவனுக்கு மைய மந்திரத்தால் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. புரியுதா? வயிற்றுக்குள்ளே மருந்து எடுத்தீங்களா? அதனால் இவனுக்கு மதிக்கோளாறுகள் இருக்கும். இவன் சொல்கிறதுக்கு தான் இவனை பெருத்து நினைப்பான், நான் மற்றவங்க சொல்ல சிந்திக்க மாட்டான். அதே மாதிரி இரவில் ஒழுங்கான மனோ நிறைந்த ஒரு தூக்கம் இருக்காது. நீ நினைக்கிறது மாதிரி உங்களுடைய தெய்வங்கள் விஷயங்கள்லாம் இவன் அதிக ஈடுபாடான மனம் உடையவன் அல்ல. இவனுடைய இருமாப்பும் ஆணவமும் தான் இவன் கெடுவதற்கு காரணம். யாரையும் மதிக்க மாட்டான். புரியுதா? அதனால் இவனுக்கு இதுதான் இன்றைக்கி விதியை பற்றி நான் பேசுகிறோம்ல, இன்றைக்கி அதுக்கு உட்பட்டவங்களாக தான் வருவாங்க. அதனால் இவனுக்கு இன்னும் 3 வருட காலங்கள் அவகாசம் இருக்குது. இவன் பொம்பளைகிட்ட மாட்டிட்டு கேவலப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு தான் அடுத்து என்னையை பார்க்க வருவான். கால் வந்துட்டுவான். நல்ல கட்டிக்கா, சந்தோஷமா. உன் மகனுக்கு நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். அதுக்கு இடையில் இவனுடைய நட்புகளையும் இவன் பழக்கத்தையும் நான் மாற்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருங்க, பக்கத்தில் வா, பெருமையாக இருங்கப்பா. தெய்வத்தின் அருளை நோக்கி பெருமையாக இரு, பிள்ளைய நினச்சில்ல. நல்லா இருங்க மக்கள், சந்தோஷமாக இருங்க, புண்ணியமாக இருங்க. 3.5 வருஷம் அவனுக்கு டைம் இருக்குது, பொறுமையாக இருங்க. கர்மசாமிக்கு அப்படியா? தன்னுடைய சொத்துக்கள் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்னையா சொத்து? எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். அதை பற்றி ஒன்றுமே இல்லையே. என்னப்பா சொத்து உனக்கு? கண்ணை முடிக்காங்க பார்க்கட்டும்னா 3 வருட காலங்களாக மண் பொண்ணு எல்லாமே உனக்கு நஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லாத வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தாங்குவார் இல்லை, குழப்பத்துக்குரிய செய்தி. அதனால் போலீஸில் மனு கொடுத்து நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. உனக்கு வர வேண்டிய செல்வத்தையும் பொருளையும் வர வச்சு தாரேன், குழப்பமில்லாமல் நடத்தாரேன். இந்த அப்படி அந்த வழக்கை ஜெயிச்சு தாரேன். இந்தா வரமாட்டுக்கப்பா பணம் வரப்போ. கர்மசாமிக்கு அப்படியா? திருப்பூர் எல்லை, திருப்பூர் உட்காருங்க. ஒரு ஊரை கூப்பிட்டா அத்தனை பேருக்கும் சொல்லிடுவோம்னு யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். எத்தனை பேருக்கு இருக்கோ அவங்க.
திருப்பூர் என் மகனுக்கு நல்வாழ்வு அமைச்சுத்தான்னு கேட்டு வந்தது. மறைக்காடா டே, அனல் காற்றா வீசுது. மகனுக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டுவான். ஒரு பெண்ணடியா இதே கேள்வியை கேட்க வந்திருக்காள. பையனுக்கு 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 பையனு. ஆமாம்மா, பொதுவாக நின்றுமா, கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு கால் வந்துட்டு வாயா. உட்கார முடியுமா? ஆ, இதில் எத்தனை இருக்குப்பா? 2 இருக்கு. பூவு யாருக்கு சமம்ப்பா? தெய்வத்துக்கு சமம். மனிதர்களில் யாருக்கு சமம்ப்பா? பொம்பளைக்கு சமமா ஆம்பளைக்கு சமமா? அப்படியா? நீ படித்த படிப்பு அப்படியா? பூவுன்னா பெண்ணுன்னு தானப்பா அர்த்தம். என்னையா பிள்ளை நீ நீ இவ்வளோ விவரம் இல்லாமல் இருந்தால் அவன் 2 பொம்பளைகிட்ட சிக்குவானாயா? உன் மகன் கால் வந்துட்டு வா. சரி, நம்ம பிள்ளை தானே, சந்தோஷமாக இருக்கட்டும். உன் பையன் இப்போ உங்கள் சொல்லலாம் கேட்க மாட்டான். அவன் போகிற போக்கிலே தான் போவான். காலையில் ஒரு இடத்துக்கு போவான், சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போவான். அதனால் சாயங்காலம் மட்டும் அப்படி ஜாலியாக வண்டியில் தூக்கி வச்சுட்டு போயிடுவான். காலையில் மட்டும் வீட்டுக்கு பொன்னம் போல் போயிட்டு பொன்னம் போல் வந்துடுவான். கால் வந்துட்டுவான். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பணம் இல்லை இல்லைன்னு பொய் சொல்லுவான். ஆனால் எங்கேருந்து அவனுக்கு பணம் வருதுன்னு யாருக்கும் தெரியவே செய்யாது. செலவழிக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டான். அதனால் அவன் மனதை திருத்தி தந்துடுறேன், முறையான வாழ்க்கையை அமைச்சு தாரேன். ஆமாம், பௌர்ணமிக்கு மோனாளி என்னையை பார்க்கவா, வரும்போது அவன் போட்டா கொண்டு வா, வா, சாப்பிட்டு போப்பா. கருப்பசாமி, என் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வையான்னு சொல்லி கேட்க வந்தவா. வாம்மா, கல்யாணம் நடக்கணுமா? எங்கே இருக்கா மகன்? சரி, கால் வந்துட்டு வரலாம். இரு பெண்ணடியா, தீராது. யாரு பொண்ணா? ஓய் கண்ணாடி நெடு. பக்கத்தில் வா, பக்கத்தில் வாமா. என்ன செய்யணும்? பையன் அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்படி அவர் பார்த்துலாமா? அவங்க அண்ணனுக்கு அப்படி பார்க்கலாமா? ஆ, மாற்றம் இல்லையா? குழப்பம் பண்ண மாட்டீங்களா? நல்ல பொண்ணாக பார்த்து தாரேன். என்ன, ஆவணி மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ கற்பனை பண்ணாத மகளே. என்ன, இடம் விட்டு இடம் போனதுனால சுவாசத்தில் ஒரு சிறுப்பிணி நீங்கியாச்சு. இந்த உனக்கு என்ன வேணும்? கண்ண முடி பார்ப்போம். பௌர்ணமிக்கு வரும்போது அதை தீர்த்து தரேன். அப்படி பக்கத்தில் வா, வாங்க. அப்படியா? சரி, ஓகே. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? திருப்பூர். கால் வந்துட்டு வாங்க. பொண்ணு எங்கே இருக்கா? சரி, கால் வந்துட்டு. என்னதுப்பா அது? குமரன் என்னது? அவன் என்ன? நின்றுக்காங்க. பிள்ளையினுடைய மனதின் ஆழத்தை கொஞ்சம் பார்த்தேன். பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுடைய எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழிலும் அமையும், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? அவளுடைய மனதுக்குள்ளே தான் நிறைய குழப்பம் இருக்குது. ஆமாம், மருமகனுடைய மனது மேலோட்டமாக தான் இருக்குது. அதனால் இவன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை இணைஞ்சிரும், இன்பமாக இருக்கும். இவளுடைய பிடிவாதத்திலிருந்து விடுதலை ஆகணும்.
அவனால் தான் அவள் உள்ளத்தின் ஆழம் சரியில்லை என்று நான் சொன்னேன். புரியுதா? தப்பு செய்யாதவன் அந்த உலகத்தில் நீ பார்க்க முடியுமாயா? முடியாதுல்ல. ஏற்றுக்கூட வைக்க, குழப்பம் இல்லாமல் இருக்க வைக்க, கால் வந்துட்டு வரலாம். வரலாம். ஆனால் 2 பேரும் உலகம் போற்றும் அளவுக்கு உயர்ந்திருப்பார்களப்பா. சிறந்த செல்வமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வார்கள். பிரிய மாட்டார்கள், இணைந்து இருப்பார்கள். கர்மசாமிக்கு கல்யாணம் பற்றி கேட்க வந்தது யார்? திருமணம். திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலமா ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாடா. ஐநடா தம்பி, பையில் என்ன வச்சுருக்க? வச்சுக்க, உனக்கு தான் அது, உனக்கு தான். இன்னொரு தடவை கால் வாங்க. என்ன பேர்? உன் பேர்? மாரியம்மா. உட்காரலாம். இப்போ ஒரு ஜாதகம் வந்துச்சா இடையில், அது எத்தனை பொருத்தம் இருக்குது? 7 பொருத்தம் தான் இருக்குது. அவங்க 9 பொருத்தம் சொல்ல போய், புரியுதா? அந்த ஜாதகத்தை வேண்டாம்னு சொல்லியிருங்கப்பா. என்ன, இன்னொரு 30 நாளையில் இன்னொரு 2 ஜாதகம் கொண்டு வரேன். அதில் ஒரு ஜாதகம் உனக்கு கல்யாணத்துக்குரியதாக மங்களகரமாக நடக்கும். புரியுதா? அதனால் வர்றது உன் மனதுக்கு பிடித்த மணவாளனாக இருப்பான். ஸ்ரீராமன் ஆஞ்சநேயருடைய வாக்கு. கால் வந்துவார். கர்மசாமிக்கு வரலாம் மகளே. இந்தா, நீ வைத்த பக்தி ஒரு பொழுதும் வீணாகாது. உண்மையாக நடக்கும், உயர்வாகவும் இருப்பாய். பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? நல்லா ஐஸ்வர்யமாக இருங்க. அடுத்த வரையில் 2 மிதி கொடுக்க சரியாயிருவேன். விளையாட்டுக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? உண்மையே நல்லாயிருவேன். சந்தோஷமாக இருக்கு. சாப்பிட்டு போங்க, ஆனந்தமாக இருங்க. அதே திருப்பூர் எல்லை, என் பையனுக்கு நல்வாழ்வை கொடுன்னு ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யார் வச்சுருக்கா? என்ன வழக்குக்கா? என்ன வழக்கு? என்ன வழக்கா? என்ன வழக்கு? வளவளான்னு இருக்க ஒரு வழக்கு, அதானே? போட்டியில் கால் வந்துட்டு வரலாம். குழந்தை பற்றி கேட்க வந்தவங்க யார் இருக்கீங்களா? திருப்பூரில் குழந்தையை பற்றி கேட்க வந்தவர்கள் யார் உண்டா? வரலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். பையன் எத்தனை படிச்சிருக்காரு? இங்கே இருக்காரா? வெளிநாட்டுக்கு போக சொல்லுவோமா? சரி, இப்போ என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா? வருத்தப்படுவல நான் சொன்னோம்னா, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய திமிங்கலமும் அந்த வலைக்குள்ள விழுந்துடும். எப்படிப்பா? எவ்வளோ பெரிய திமிங்கலமும். பெண் வலைன்னு ஒரு வலைக்குள்ள உன் மகன் விழுந்திருக்கான். அதுலேயும் ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு பெண்ணுடைய வலையில். புரியுதா? அங்கேருந்து உன் மகனை நான் திருப்பி கொண்டு வரணும். அவள் இவங்கிட்ட ஒரு நகை கேட்குறா. என் கழுத்தில் ஒன்று எடுத்து போடு, நீ எங்கே இருந்தாலும் ஒன்று நான் மறக்க மாட்டேன் அத்தான், நீ கல்யாணமே முடித்தாலும் சரி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாமல் இப்போ நகைக்கு அடை போட்டுக்கிட்டு இருக்கா. செஞ்சு கொடுத்துருவோமா நம்ம? அது எப்படி கொடுக்க முடியும்? கால் வந்துட்டு வா. 5 பவுனில் காக்காயா? ஒரு வருஷத்துக்கு 1 பவுன். 5 வருஷம் ஆச்சு அவன் தொடர்பு வச்சு. என்ன உண்மையா இல்லையா? தெரியும். 3 வருஷம் எனக்கு தெரியுங்களா? அதான், 1 பவுனுக்கு 1 வருஷம். 5 பவுனு கேட்கா. 4 பவுனில் ஒரு மாலை, 1 பவுனில் ஒரு அருமையான டாலர் ஆட்டியன். அவன் இன்சீல் போட்டு தம்பி கொடுத்துட்டாம்னா நாளைக்கே வெளியே வந்துடுவான், கண்டுக்கிட மாட்டான். என்ன பண்ணுறது? பொண்ணை கொடுத்து இவனை வாங்குவோமா, இல்லாட்ட மனசை மறக்கடிச்சு வாங்குவோமா?
அப்போ நீ விவரமான பொம்பளலாம் காலில் விட்டு தேவள்ளியே யாருமே விட்டப்பாடு இல்லை. வா, கல்யாணம் முடித்தாலும் அவனை உன் மகன் மறக்க மாட்டான். ஆனால் கல்யாணம் முடிச்சுக்கிடுவான், 2 பிள்ளைகள் பிறக்கும். ஒரு பிள்ளைக்கு அவங்க அப்பா வழி தாத்தா பேர் வைப்பான், இன்னொரு பிள்ளைக்கு மகமாரின்னு பேர் வைப்பான். வெற்றி உண்டு, திருத்தி தார, தெளிவாக நடத்தி தார, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு வழக்கு பட்டு கால் வந்துட்டுவான். சேலை கொள்ள வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க இன்னொரு தரம். ஏய் போயிட்டு வா. என்ன மச்சான், எங்கே ஊரிய? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆம்பளை பெலம் இல்லாத குடும்பம் உனக்கு, ஆண் பெலம் இல்லாத ஒரு குடும்பம். ஆனால் உன் கணவன் வம்சத்தார்கள் இப்பொழுது சொத்தை உனக்கு தரமாட்டோம்னு சொல்லி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அவங்களால வருமா, இல்லட்டா நம்மளே மனம் குழம்பி செத்து போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன்னை இப்போ கலத்திக்கிட்டு இருக்குது. உன்னை சாகவும் விட மாட்டேன், உன் சொத்தை இழக்கவும் விட மாட்டேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நல்ல அறிவுரை கூட உலகத்தில் ஒரு பெரிய சேவை தான். உண்மையா இல்லையா? வா பக்கத்தில். அம்மா நீ யார் சொல்லு. மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்குது? இருக்கா? சரி, கண்ணை முடிக்கா, என்னைய கொஞ்சம் நினச்சிக்கா. ஐய் இந்தா கூட வார, எப்போலாம் நினைக்க அத்தனையும் காட்சி கொடுப்பேன், வெற்றி ஆக்கி தரேன். போய்ட்டோம், சாப்பிட்டு போ. கர்மசாமி, ஆமாம், என் பிள்ளையின் கல்வியை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டது. என்ன படிக்குது அவன் பிள்ளை? என்ன படிக்க? பொம்பளை பிள்ளையா? அழுதா ஒன்றும் செட் ஆகாது. அழணும்னு விருப்பப்பட்டனா கொஞ்சம் டைம் தரேன், அங்கே போய் அழுதுட்டு வா. கால் வந்துட்டு வா. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? பணம் தானே கட்டணும் உனக்கு. உட்காரு. பொதுமக்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் கருப்பசாமி இருக்காருல்ல? இருக்காரா? இவளுக்கு பணம் நம்ம கருப்பசாமி கொடுக்கணும்னு நினைக்க. நீங்க எல்லாரும் 3 தரம் சாமியை நினைச்சு அரோகரா சொல்லுங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு. முதல் அடையாளமாக கருப்பசாமி கோயிலிருந்து இவளுக்கு 10,000 ரூபா நான் பீஸ் கட்டுதேன்.